ஆண்டவர்க்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை, அதிகாலை ஆராதனை. ஆண்டவர்க்கே ஆராதனை. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய சிறந்த நாமத்தில், உயர்ந்த நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் சீக்கிரமாய் எழுந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்களை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். வாஞ்சையோடும் தாகத்தோடும் விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் அப்படி சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதிகாலை நேரம் நிசப்தமாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவரால் நடத்தப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் தந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1, 2, 3, 4 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 27, 1, 2, 3, 4. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 2வது வசனம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நல்ல வார்த்தைகள். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். தேவ சமூகத்தில் காத்திருப்பதையே நான் நாடுவேன். தேவ சத்தத்தை கேட்பதையே நான் தேடுவேன். ஆவியானுடைய அசைவாடுதலை பார்க்கும்படி நான் நாடுவேன். ஆகவே இந்த காலை நேரம் ஆவியானுடைய அசைவாடுதலையும் ஆவியானுடைய தேவ பிரசன்னத்தையும் நிச்சயமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உடைய கிருபையினால் அவர்களை நிரப்பும். உடைய பிரசன்னத்தால் அவர்களை மூடும். கல்வாரி அன்பு அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால ஆராதனைக்கு அவர்களுடைய எந்த தடைகள் எல்லாம் மாறி தெய்வ சமூகத்தில் அதிக நேரம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை கட்டளையிடும். ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என்று சொல்லி இந்த பாடலை பாடி என்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா உங்களுக்குத்தான். இதுவரை உதவி செய்தி எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி எபினேசர், எபினேசர்
சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜா பரிசுத்தர் பரிசுத்தர் காலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அல்லேலூயா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் அதிகாலை அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு அப்பா உங்களுக்குத்தான் ஹalleluya 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 இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த கால ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் நிரப்பும். இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஜெபிக்கிற ஜெபக்குறிப்புகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது சில பாடல்களை பாடி என்னுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே,
வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே பாதையிலும் நீரே ஆமே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் எந்த வேளையிலும் துதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பொன்னாடை அணிந்து ஆராதிப்பேன் ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன் பெண்ணாடை அணிந்து ஆமே. ஆராதிப்பேன் சமகதரா தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆமே பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆமே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே அல்லேலூயா மகிமைக்கு பாத்திரரே ஐயமங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே அல்லேலூயா எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம்
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. அல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். உமது செயல்கள் எல்லாம் சத்தியமான. ஆமென். நல்ல உற்சாகமாய் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஆமென், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ
பிரசன்னம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் திரும்பவும் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக, கிருபைக்காக கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரும், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவரும், அற்புதங்களை செய்கிறவரும், மகிமையை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி. சங்கீதம் 66 அவர் ஜெபத்தை தள்ளிவிடாதவர். ஆகவே கேட்கிறவர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். எரேமியா 33:3 படி வேதம் சொல்லுகிறது, பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். அவர் புதிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் அதிகாலை ஜெபத்தின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதிகாலை ஜெபத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தால், எபிரேயர் 3:1 படி இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பார்த்தால் முதல் வேலையும், முக்கியமான வேலையும், அவசியமான வேலையும், முன்னுரிமை கொடுத்த ஒரு காரியம் இருக்குமானால் அதிகாலையில் எழுந்து அவர் பிதாவோடு கூட அவர் தேவ சமூகத்தில் அவருடைய சன்னதியில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 1:35 பாருங்கள். மார்க்கு 1:35 பாருங்கள். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், அதிகாலையில் எழுந்த உடனே சீசர்களை விட்டு புறப்பட்டு ஒரு தனியாக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கு 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தையும், ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தையும் நாம் எங்கு கவனிக்கிறோம். வனாந்தரமான ஒரு இடம், அதிகாலை நேரம். ஆகவே ஊழியம் செய்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் பிதாவோடு கூட உறவாடுகிற ஒரு பழக்கத்தை அவர் வைத்திருந்ததை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:17 நாம் வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 8:17 வாசியுங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் நாம் தேவ சமூகத்தை தேடுவது ஒரு உன்னதமான பாக்கியம். ஆனால் அந்த அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு கிரயம் இருக்கிறது. அது என்ன கிரயம்? தூக்கத்தை நாம் கிரயமாக செலுத்தினால்தான் காலையில் எழும்ப முடியும். அதிகாலை நேரம் நல்ல தூக்கம் வருகிற நேரம். ஆனால் அந்த தூக்கத்தை கிரயம் கொடுத்து தேவ சமூகத்துக்கு வருவோமானால் நிச்சயமாய் நாம் தேவனை தரிசிப்போம். சங்கீதம் 119 148 பாருங்கள். சங்கீதம் 119 148 அங்கு பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமென். குறித்த ஜாமத்திற்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். குறிப்பிட்ட ஜாமத்திற்கு முன்பு என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அப்ப காலையில எழும்புகிற, விழித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிற போது நிறைவான ஆசீர்வாதத்தை அவளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 63:1 பாருங்கள். சங்கீதம் 63:1 பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 34:10
நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 5:3 நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 5:3 சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். அப்போ காலையிலே தேவனை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம் இருக்கிறது. ஒரு ஆவல் வேண்டும், ஒரு ஆசை வேண்டும், ஒரு விருப்பம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும். அன்று மோசே பார்த்து சொன்னார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று யாத்திரை 34:2 வாசிக்கிறோம். அப்ப தேவனை காலையில் தேடுவதற்கு ஒரு ஆயத்தமும், ஒரு வாஞ்சையும், ஒரு தாகமும், ஒரு விருப்பமும் மட்டுமல்லாமல் தூக்கத்தை கிரயம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நம்மிடத்தில் இருந்தால் காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்திற்கு நாம் நிச்சயமாய் வரலாம். சங்கீதம் 143:8 பாருங்கள். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இப்ப காலையில நம்ம எழும்பி தேவனுடைய முகத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் நிச்சயம் காட்டுவார். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுவார். காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து நிற்பது உன்னதமான பாக்கியம். ஏசாயா 50:4 நாம் வாசிக்கிற போது, ஏசாயா 50:4 பாருங்கள். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. காலைதோறும் பிதாவானவர் குமாரனை எழுப்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலைதோறும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை எழுப்புகிறார். அவருடைய சமூகத்திற்கு நம்மை அழைக்கிறார். மோசே பார்த்து சொன்னார், நீ மட்டும் சமூகத்துக்கு ஏறி வா. அப்போ தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பு ஒரு ஊழியரிடம் இருந்தோ குடும்பத்திடம் இருந்து அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடமிருந்து அந்த அழைப்பு நமக்கு வருகிறது. என் சமூகத்திற்கு வா என்று கரத்தை நீட்டி அணைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆவலோடு கூட காத்திருக்கிற காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். சங்கீதம் 90:14 பாருங்கள். சங்கீதம் 14 பாருங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையில அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். காலையில அவருடைய கிருபை அந்த நாள் வெற்றியாய், ஜெயமாய், ஆசீர்வாதமாய் நம்ம செய்ய வேண்டிய வேலை, நமக்கு இருக்கிற பொறுப்பு, நமக்கு இருக்கிற கடமை, நாம் பயணிக்க வேண்டிய தூரம், செய்ய வேண்டிய ஊழியம், சந்திக்க வேண்டிய வீடுகள், மற்ற காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கு வேண்டிய உன்னதமான கிருபைகளை கர்த்தர் காலை நேரத்தில் நமக்கு தருகிறார். புலம்பல் 3:23 பாருங்கள். புலம்பல் 3:23 பாருங்கள். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். நேற்று தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை வைத்து, அந்த கிருபையை வைத்து இன்றைக்கு நாம் கடந்து விட முடியாது. ஒவ்வொரு நாளும் புதிய 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 கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய புதிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தில் நாம் வளர வேண்டும். கிருபையில் நாம் வளர வேண்டும். தேவன் கொடுத்த வரங்கள், வல்லமைகள் நம்மிடத்தில் பெருக வேண்டும். நம்மேல் வைத்திருக்கிற தாளந்துகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய கிருபைகளை, வரங்களை அனல் மூட்டி கொண்டே இருக்கிறோம். ஆகவே கிருபையினாலே திருப்தியாக்குவார். புதிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். கரங்களை பெற்று அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே, தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நேசரிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள்
நமக்கு இருக்கிறது என்று சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது காரியம், நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். தேவனோடு இருக்கிற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். முதலாவது, ஆதி மனிதனை சந்திப்பதற்கு பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்திற்கு வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மை தேடி வருகிறார். அவரோடு இருக்கிற ஐக்கியம், அவரோடு இருக்கிற அந்த நெருக்கம் நமக்கு இன்னும் அதிகமாகிறது. ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிற போது ஆதாமை தேடி ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இங்கு நம்ம பார்க்கிறோம் அவரோடு இருக்கிற ஐக்கியம். அந்த நாள் முழுவதும் அந்த உறவானது, தேவனோடு இருக்கிற உறவானது நெருக்கமாய், தேவனோடு நெருக்கமாய் இருக்கவும், தேவனோடு நெருக்கமாய் நடக்கவும் நமக்கு உதவி செய்கிறது, நமக்கு ஒத்தாசை செய்கிறது. இந்த நெருக்கம், ஆகவேதான் இயேசு சொன்னார் யோவான் 8:29, அவருக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. அப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு இருக்கிற உறவை தினமும் நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த உறவில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை அறிந்து நாம் செயல்படவும், ஜெபிக்கவும், திறப்பில் நிற்கவும் அது நமக்கு வழிகாட்டுகிறது. தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவ சமூகத்தில் வருகிற போது தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை மோசே அறிந்து கொண்டார் என்று உபாகமம் 9:19-20 நாம் வாசிக்கிறோம். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் வளர்ந்து பெருகுகிறோம். இரண்டாவது, 119 சங்கீதம் 147 வசனத்தை பாருங்கள். 119 சங்கீதம் 147 வசனம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இரண்டாவது, நமக்கு வசனத்தை அவர் தருகிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன? அதிகாலை ஜெபத்தின் ஆசீர்வாதம் என்ன? அவர் நமக்கு வசனத்தை தருகிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நம்முடைய சரீரத்தை நாம் போஷிப்பதை போல நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் போஷிக்கிறார். காலையிலே அவருடைய வசனத்தால் நம்மை போஷிக்கிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்த ஒரு வார்த்தையினால் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வசனத்தை நமக்கு தருகிறார். உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அது எனக்கு இன்பமாக இருந்தது. எரேமியா 15:16. மூன்றாவதாக, அந்த அதிகாலை ஜெபத்தின் ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 50:4 நாம் வாசித்தோம். இப்போ திரும்ப ஒரு முறை கூட அதை வாசிக்கலாம். ஏசாயா 50:4. இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. காலையிலே நமக்கு தேவன் கற்றுத்தருகிறார். நாம் கவனிக்கும்படி நம்முடைய செவிகளை கர்த்தர் திறக்கிறார். அவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவன். அன்றைக்கு சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபிக்க போதித்ததை போல எங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்போ சில நேரங்களில் வசனத்தை வாசிக்கிறோம், நமக்கு புரியாமல் இருக்கிற போது தேவ சமூகத்தில் நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் கேட்கிற போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை எழுதுகிறவர் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பார். அதை குறித்து ஒரு சந்தேகங்கள் கேட்க வேண்டுமானால் அவரிடத்தில் நாம் தொலைபேசியின் மூலமாகவோ நேரடியாகவோ தான் அவரிடத்தில் தொடர்பு கொண்டு அந்த சந்தேகத்தை கேட்க முடியும். ஆனால் வேதத்தை எழுதினவர் நம் அருகில் இருக்கிறார். உடனே அவரிடத்தில் நாம் சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆகவே கற்றுத்தருகிறார், கவனிக்கும்படி அவர் செய்கிறார். அடுத்தது, நான்காவதாக அவர் நமக்கு என்ன செய்கிறார் பாருங்கள். சங்கீதம் 46:4 பாருங்கள். சங்கீதம் 46:4. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அடுத்தது, அவரிடமிருந்து வருகிற அந்த பிரசன்னம் நம்மை களிகூற பண்ணும், நம்மை சந்தோஷப்படுத்தும். அடுத்தது, அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். அந்நாள் தேவ சமூகத்தில் வந்த பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நம்மை சந்தோஷப்பட்டு களிகூற பண்ணும்படி செய்வார். சங்கீதம் 65:8 ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 65:8. கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் கலிகுற பண்ணுகிறேன். காலையிலும் மாலையிலும்
சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கலிகூற பண்ணுகிறார். அப்ப கலிகூறுகிற அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை ஜெபத்தில் நமக்கு தருகிறார். அடுத்தது பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ணுகிறார்? யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமம் 16:16 பாருங்கள். கர்த்தர் கட்டளிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன். காலையிலே மன்னாவை சேகரிக்கிற நேரம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் கிருபையை, ஆசீர்வாதத்தை சேகரிக்கிற ஒரு நேரமாய் அது காணப்படுகிறது. உங்கள் கூடாரத்தில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பிகள், 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு விண்ணப்பம் பண்ணுகிற நேரம். ஆகவேதான் சங்கீதம் 88:13 சொல்லுகிறது, காலையிலே என் விண்ணப்பம் நம்முடைய சமூகத்திற்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை, ஆசீர்வாதத்தை, ஆத்மாவுக்கு போஷிக்க வேண்டிய நல்ல வசனங்களை காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் சேர்த்துக் கொள்ளுகிறோம். அந்த மன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாம் அதை பொறுக்கி சேர்த்து விட வேண்டும், இல்லை என்றால் அது மாறி போய்விடும். ஆகவே காலையில் எழுந்து நம்ம தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யோபுவை கவனித்து பாருங்கள். அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படியே அவர் சர்வாங்க தகன பலி செலுத்துவதை குறித்து யோபு 1:5 நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக கிருபைகளை சேர்க்கிற ஒரு நேரம், தொழிலுக்காக கிருபையை சேர்க்கிற ஒரு நேரம், பயணத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம், அந்த நாளின் தேவ பிரசன்னமை நடத்துவதற்கு நம்ம ஜெபிக்கிற நேரம். ஆகவே அந்த காலைதோறும் கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். அதிகாலை ஜெபத்திற்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நிறைய மேன்மைகள் இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்திற்கும் விலை உண்டு. விலை கொடுத்து வாங்கும் பொருள் விசேஷமானது. காலையிலே தூக்கத்தை நாம் கிரயம் செலுத்தி தேவ சமூகத்திற்கு வரும்போது ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு நிச்சயமாய் தருகிறார். உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு கிரயம் உண்டு, சாப்பாட்டை கிரயம் செலுத்தும் போது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இரவு ஜெபத்திற்கு ஒரு கிரயம் உண்டு. முழு தூக்கத்தை தூக்கி நாம் எறியும் போது இரவிலே விழித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ விலை கொடுத்து வாங்குற எந்த பொருளும் விசேஷமாக இருக்கிறதை போல காலையில் இந்த தூக்கத்தை, அதிகாலை தூக்கத்தை நாம் கிரயம் கொடுக்கிற போது நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 101:8 பாருங்கள். சங்கீதம் 101:8, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அல்லேலூயா. அடுத்தது என்ன ஆசீர்வாதம்? அதிகாலை நேரத்திலே நமக்கு விரோதமாய் போராடுகிற அந்த நாளில் நாம் சந்திக்கப்படுகிற போராட்டங்கள், நாம் சந்திக்கப்படுகிற பலவிதமான பிரச்சனைகளை, அதை கொண்டு வருகிற பொல்லாத இருளின் வல்லமைகளை எதிர்த்து மடங்கடித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் காலை நேரம். இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்திற்கு வருகிற போது, கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிற போது அந்த சத்ருவினுடைய கிரியைகளை அழித்து நாம் ஜெபிக்கிறோம். என கர்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள், நம்முடைய குடும்பத்தின் எல்லையில், நம்முடைய வாழ்க்கையின் எல்லையில், தொழில் எல்கையில், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையின் எல்லையில் போராடி கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத பொல்லாத பிசாசின் கிரியைகளை கட்டி நாம் ஜெயமெடுக்கிற நேரம் காலை நேரம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வருவதற்கு நாம் அதிகமாய் முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனிதர் இப்படி சொன்னார்,
காலையிலே என்னுடைய ஜெபம் சாவியாகவும் இரவிலே என் ஜெபம் பூட்டாகவும் இருக்கும் என்று சொன்னார் மார்ட்டின் லூத்தர். இரவிலே அது பூட்டு, காலையிலே சாவி. ஜெபம் சாதாரணமானது அல்ல. இரவிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் பாதுகாக்கிறார். காலையிலே ஆசீர்வாதத்தின் கதவுகளை நமக்கு திறக்கிறார். ஆகவே காலை ஜெபம் மிக ஆசீர்வாதமானது. அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தை தேடினதினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எழுப்புதலிலே பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்களை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆகவே அதிகாலையில் நாம் எழுந்து தேவ சமூகத்துக்கு வருவது பெரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே இந்த பழக்கத்தை நாம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஒரு காரியத்தை தொடர்ந்து 40 நாள் செய்தால் அந்த பழக்கம் வழக்கமாக மாறிவிடும் என்றார்கள். ஆகவே இது ஒரு வழக்கமாய் மாறிவிட வேண்டும். இந்த செய்தியை காலையில் எழுந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நேரம் கிடைக்கும் போது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்வேன், காலையில் எழுந்து கர்த்தரை தேடுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனிடம் நிச்சயமாய் கொண்டு வரும். அந்த நாளிலே வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் நாம் தேவ சமூகத்தில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிய 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 கிருபைகளை தந்து கர்த்தர் நடத்துகிறார். சங்கீதம் 57:8 பாருங்கள். சங்கீதம் 57:8 பாருங்கள். என் மகிமையே விழி விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அதிகாலையில் நான் விழித்துக் கொள்வேன். அதிகாலையில் நான் விழிப்பேன் தேவ சமூகத்தில். ஆமென். அதிகாலையில் சங்கீதம் 27 சங்கீதம் 8 வசனத்தை பார்க்கிற போது அதிகாலை நேரம் என்ன? நாம் தேவனுடைய முகத்தை பார்க்கிற நேரம், அவருடைய சத்தத்தை கேட்கிற நேரம், அவரால் வழிநடத்தப்படுகிற நேரம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது 27:8 பாருங்கள். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அல்லேலூயா. அப்ப அவருடைய முகத்தை தேடுகிற நேரம், அவருடைய முகத்தை அப்ப சந்தித்த முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருந்த மோசே அவருடைய மலை விட்டு கீழே இறங்கி வருகிற போது முகம் பிரகாசித்திருந்தது. அப்போ நம்ம காலையில தேவனுடைய முகத்தை நாம் சந்தித்து விட்டு, அவருடைய முகத்தை பார்த்து விட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு வருவோமானால் அந்த நாள் முழுவதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்போம். சத்துருடைய வல்லமைகள் நம்முடைய எல்லையில் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை வேலி அடைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலங்கள், வருங்காலங்கள் எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு நிச்சயமாய் உண்டாகும். ஆகவே காலை ஜெபம் விசேஷித்த ஜெபமாய் இருக்கிறபடினாலே அவருடைய சமூகத்தில் சீக்கிரமாய் காலை நேரத்தில் வருவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். காலையில் அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஜெபிப்பார்கள். அவர்களுடைய ஜெபத்தோடு கூட நம்முடைய ஜெபம் இணைந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அதிகாலை நேரத்தில் நாம் எழும்புவோம். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. கடைசியாக இந்த தடைகளை தகர்க்கிற ஜெபத்தில் தகர்க்கிற ஒரு நேரம் காலை நேரம். தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்னே போகிறார். மீகா 2:13 வாசிக்கிறோம். ஏசாயா 45:2 கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். ஆனால் காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து ஜெபிக்கிற ஒரு நேரம் காலை நேரம்.
யோசுவா காலையில் எழுந்து அங்கு தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவதை குறித்து யோசுவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இங்கே பாருங்க, சிலருடைய வாழ்க்கை முன்னேற்றமும் இருக்காது, குறைவும் இருக்காது, அதே நிலைமையில் இருப்பார்கள். சில தொழிலை கேட்டனா தொழில் எப்படி இருக்குது, ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை, ஆனா ஏதோ நடக்குது, தொழில் நடக்குது, ஆனா முன்னேற்றம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முன்னேற்றமும் இல்லை, இறக்கவும் இல்லை, மந்தமான ஒரு சூழ்நிலை, தேங்கி போன ஒரு சூழ்நிலை, மடங்கி போன ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் அவைகளெல்லாம் அந்த தேக்க நிலையை, மந்த நிலையை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தின் நிலைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு இந்த ஜெபம் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யும். காலை நேரத்தில் வாருங்கள், தேவ சமூகத்திற்கு வாருங்கள், உடைய பிரசன்னத்துக்குள் வாருங்கள், உடைய முகத்துக்கு முன்பாக வாருங்கள், உடைய முகத்துக்கு முன்பாக நில்லுங்கள், கரங்களை உயர்த்துங்கள். காலையில் எழுந்து ஒரு குடும்ப தலைவன் தலைவி கரங்களை உயர்த்துகிற போது, மோசே கரங்களை உயர்த்துகிற போது அமலேக்கு முறியடிக்கப்பட்டதை போல காலையில் எழுந்து ஒரு குடும்ப தலைவன் கரங்களை உயர்த்தி நிற்கிற போது மாமிசங்கள் அழிக்கப்படும், சத்ரு கொண்ட தடைகள் எல்லாம் அபத்தமாகி போகும், வழிகள் திறக்கும், ஆசீர்வாதத்தின் வழிகள் உண்டாகும். இன்னைக்கு அநேகர் தொழில் செய்கிறவங்கலாம் ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு தான் தூங்குவாங்க, பல தரமான வச்சிருக்கிறவங்க. ஆனா ஒன்று தெரிய வேண்டும், அன்பு சகோதரனே, கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் கரங்களை உயர்த்தி நின்று பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும், தடைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறி போகும். அநேக தொழில் செய்கிறவர்கள் வருவார்கள், அவர்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதே கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இருக்காது, ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது. காலையிலும் எழும்பி உடனே ஓடுவார்கள் தொழிலுக்கு, ஃபேக்டரியை திறப்பதற்கு ஓடுவாங்க, கடையை திறப்பதற்கு ஓடுவாங்க. கர்த்தர் தேடுவதற்கு நேரம் இல்லை. நஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு, பாதிக்கப்பட்ட பின்பு, அவமானப்படுத்தப்பட்ட பின்பு, தொழில் ஒன்றுமில்லாமல் தேங்கி நிற்கிற போது ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து ஜெபிக்க கேட்டுக்கொள்வாங்க. அப்படி இல்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, அற்புதமாய் நடக்கிற போது, தொழில் முன்னேற்றமாக இருக்கும்போது காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி நில்லுங்கள். உங்களுடைய தொழில் பல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் தடைபட்டிருக்கலாம், புத்திர பாக்கியம் தடைபட்டிருக்கலாம், தொழில் தேங்கி நிற்கலாம், கடன் அடைக்க முடியாமல் கஷ்டத்தோடு இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தாறுமாறாய் நடந்து கொண்டிருக்கலாம், வியாதியினால் பாதிக்கப்பட்டு கடன்கள் வாங்கி செலவு செய்தும் அது வியாதி குறைவில்லாமல் கண்ணீரோடு காணப்படலாம். எந்த காரியமாக இருந்தாலும் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் இருதயத்திலிருந்து ஜெபியுங்கள். அன்னாள் இருதயத்திலிருந்து ஜெபித்தாள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காலை நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வாருங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? சின்ன சரணத்தை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா.
இணைந்து ஜெபிப்போம். ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். ஒருவர் இணைந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இயேசு அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினதை போல நாங்கள் அதிகாலை எழுந்து நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாலை நேரத்தில் ஜெபிக்க கூடாதபடி தூக்கத்தை கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும், சரீர பலவீனங்கள் மாறட்டும், மனநிலையிலே உற்சாகம் உண்டாகட்டும். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முற்றிலும் முழுவதும் திருப்தியாய் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த காலத்தில் வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் மேல் ஆணி எடுத்து வெற்றி சிறந்த நசனாயிருக்கிற இயேசுவில் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு புது வழிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வியாதிகள் மறையட்டும், தரித்திரம் மறையட்டும், சாபங்கள் மறையட்டும், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும், தொழில் விருத்தி அடையட்டும், தொழில் பெருக்கம் உண்டாகட்டும், பரம்பரை சாபங்கள் நிர்மூலமாகட்டும், ஆண்டுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா. எந்த இடத்தில் இருந்து இணைந்து ஜெபித்துக் கொண்டு அவளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்கும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். கண்ணீரை கணக்கு வைக்கிற தேவன், ஆண்டவரே, கண்ணீரை கணக்கு வைத்து அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் விலகி போகட்டும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கட்டும். வயதான தாய் தகப்பன்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். கல்லூரிகளிலே பிள்ளைகள் சேரப்போகிற நேரம், கல்லூரியை சேர்ந்து படிக்க போகிற நேரம் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து ஆசீர்வதியும். கல்வி கட்டணத்தை செலுத்த, ஆண்டவரே, ஹாஸ்டல் கட்டணத்தை செலுத்துவதற்கு பெற்றோருக்கு பண தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதங்களை செய்யும். ஊழியத்தில் முன்னணியில் நிற்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபைகளை அளவில்லாமல் தந்து காத்துக்கொள்ளும். நீ ஜெபத்தை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஜெபிப்பதற்கு அர்ப்பணித்த பிள்ளைகள், மன்றாடுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை இன்னும் கர்த்தர் ஜெப ஆவியினாலும், ஆண்டவரே, சகரியா 12:10 படி விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. கிருபை சூழ்ந்து கொள்வதாக, பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, காலை நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.